தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்டு ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. என்னம்மா யூடியூப்ல இருந்து பாட போறியா இனிமே அப்படின்னு நினைக்காதீங்க, பயந்துடாதீங்க. பாடுறதுக்காக நான் வரல. அதே மாதிரி சில நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ வந்து நிறைய நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவேர்னஸ்ங்கிற பிளேலிஸ்ட்லேயே நான் இருக்கு. ஸோ சில சமூக விஷயங்கள் சில விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு அதுல சில விஷயங்கள் வந்து உடன்பாடும் இருக்கும் முரண்பாடும் இருக்கும். அந்த விஷயங்களை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் என்னோட சேனலை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த விஷயங்களையும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமி மட்டும் சொல்றது இல்லை, மனுஷங்களோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து கடவுள், அதான் வந்து கடவுள். அந்த அன்பை சிவம் படத்துல சொல்லுவாங்கல்ல, மற்றவங்களுக்காக நீங்க கண்ணீர் சிந்தறீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லுவார்ல கமல்ஹாசன் சார். அது மாதிரிதான் இதுவுமே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சைடு மட்டுமே ஒரு விஷயத்த பார்ப்பாங்க அப்படின்னா, இன்னொரு சிலர் ரெண்டு சைடுமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு சைடும் பாக்குறவங்களால மட்டும்தான் மனுஷங்களோட மனசை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா சின்மயி மேமும் தி மேடம் ரெண்டு பேரும் வந்து ஒரு பாட்டு வந்து ரெண்டு பேருமே பாடியிருந்தாங்க. அதுல வந்து எந்த வெர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. அதுல சில பேர் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு எந்த வெர்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுல நிறைய பேர் வந்து பர்டிகுலரா ஒருத்தர் பேரை வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது யாருன்னு சொல்லல, ரெண்டு பேருமே நான் சொல்றேன். ரெண்டு பேர்ல வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களை யாரும் அதிகமா கமெண்ட் பண்றாங்க. இதுல ஒரிஜினலா வந்து தமிழ்ல பானது தி மேடம் தான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சின்மயி மேடமோட வாய்ஸை வந்து கொண்டு வாங்க, தமிழ்ல வந்து வைங்க, அந்த வாய்ஸ் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதனால வந்து எவ்வளவு வந்து மனசு வந்து ஒரு சைடுக்கு வந்து ஒரு சைடுல இருக்கவங்க மனசு வந்து எவ்வளவு பாதிக்கப்படும், எவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து கவலை வரும், எவ்வளவு ஊண்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். இது வந்து சோசியல் மீடியால இது வந்து அவங்க வந்து சிங்கர், அவங்க வந்து ஒரு பாடகி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வீடுகள்லயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே நம்ம அதை வந்து களை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா வளராம இருக்கும். அதே மாதிரி ரெண்டு சைடுமே வந்து பார்த்து எப்பவுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து நம்ம கொடுக்கணும். அவங்க செஞ்ச விஷயத்துக்கான நம்ம பாராட்டுகளையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்லயே வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, பிள்ளைய வந்து ஒரு மாதிரியும் ரெண்டாவது பிள்ளைய ஒரு மாதிரியும் வந்து கம்பேர் பண்ணுவோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு பிள்ளைக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மைங்கிற ஒரு விஷயத்த நம்மளே வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து நம்மளுமே கடந்து வந்திருப்போம். நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு தருணத்துல. நம்மளே வந்து நம்மளை வந்து கம்பேர் பண்ணுவோம். இவங்கள மாதிரி நம்மளால பேச முடியல, இவங்களால நம்மளால பாட முடியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூப்பர் சிங்கர் இல்ல சரிகமபா இந்த மாதிரி ரெண்டு நிகழ்ச்சிக்குமே பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களையும் பாட வைக்கிறாங்க. அப்படி பாட வைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சேனல்ல வந்து வீடு தராங்க, ஒரு சேனல்ல வந்து 10 லட்சம் பணம் தராங்க. இப்படி தரும்போது இந்த வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மலாம் காம்படிஷன் கலந்துட்டா ஒரு கப்பு தான் கொடுப்பாங்க, ஒரு சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க. ஆனா இப்ப வீடு, இப்ப லட்சக்கணக்கில் பணம் அப்படிங்கும் போது எல்லா பேரண்ட்ஸும் வந்து என்ன பண்றாங்க, பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டு என் பிள்ளையும் வந்து நல்லா பண்ணா வீடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா அந்த பிள்ளைங்களோட ஆம்பிஷன் என்ன, அந்த பிள்ளைங்களோட கனவு என்ன அப்படிங்கறத நம்ம யாருமே வந்து கேட்க மாட்டோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கணும் அப்படின்னா மற்றவங்களோட கம்பேர் பண்றதை நிறுத்தணும். இப்ப வந்து நம்ம தி மேடமும் சின்மயி மேடமும் வந்து ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரே ஃபீல்டில் இருக்காங்க, ரெண்டு பேரும் மியூசிக் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன். ஸோ அவங்கள வந்து ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வேற. இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பாடிருக்காங்க, ஸோ வந்து ரெண்டு பேரும் பெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தா இருக்கும், ஆரோக்கியமான விமர்சனமா இருக்கும். இவங்க ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இவங்கள்ட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அப்படின்னு பேசுறது வேற. ஆனா இவங்களோட வாய்ஸ் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாருமே சொல்லும் போது இன்னொருத்தங்க பாடி முடிச்சுட்டு அதுக்காக அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க மனநல வந்து எப்படி இருக்கும்னு பாருங்க. ஏன்னா ஆடியோ லான்ச் வந்து அப்பதான் நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து தி மேடம் வந்து வர முடியாத சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சின்மயி மேடம் வந்து பாட வச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல விஷயம் தான். அவங்க இத்தனை நாளா வந்து தமிழ்ல பாடாம இருந்து இப்ப வந்து பாடுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி நிறைய நல்ல வாய்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ஸ் வந்து இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே இப்ப மலேசியா வாசுதேவன் சார் வாய்ஸ் வேற மாதிரி கம்பீரமா இருக்குன்னா எஸ்பிபி சாரோட வாய்ஸ் வந்து கம்பீரமா இருக்கும். ரெண்டு பாடல்களுமே நம்ம ரசிச்சிருக்கோம். பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிற முதல் மரியாதை சாங்கும் நம்ம ரசிச்சிருக்கோம். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ அப்படிங்கிற எஸ்பிபி சார் வாய்ஸ் நம்ம ரசிச்சிருக்கோம். அதே மாதிரி ஜெயஸ்தா சார் வாய்ஸ் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீகத்தன்மை, அந்த சரஸ்வதி கடாட்சம் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. கலைவாணி வந்து அவங்க கூடவே இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். எல்லாராலையும் பாடிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன்.
இந்த விஷயத்த வந்து நான் ஏன் பேசணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த கடந்து வந்திருப்போம். நம்மளை வந்து யாரு கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க, இல்ல நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து இன்னொருத்தவங்க கம்பேர் பண்ணுவோம். சரி அவங்க எவ்வளவு ஹைட்டா இருக்காங்க, நம்ம வந்து ஏன் குட்டையா இருக்கும், நம்ம வந்து ஏன் கலரா இல்ல, அவங்க எவ்வளவு கலரா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கு, நமக்கு ஏன் சூட் ஆகல, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கம்பேர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து ஒரு அளவு காம்ப்ளெக்ஸ் வந்து இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து நம்மளே வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிட்டு நமக்கு வந்து கிடைச்சது வந்து ரொம்ப கிஃப்டான வாழ்க்கை. இதை வந்து நம்ம எப்படி இதுல இருந்து நம்ம என்ன சாதிக்கலாம்னு நம்ம யோசிப்போம். ஆனா எல்லாருமே வந்து அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். எல்லாரோட மைண்டும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடிகை பாவனா அவங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து செக்ஷுவல் அபியூஸே நடந்துச்சு. அதை வந்து பகிரங்கமா வந்து ஓப்பனா வந்து சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதை வந்து பேசுனாங்க. அந்த தைரியம் வந்து எல்லா நடிகைகளுக்கும் இருக்குமான்னு தெரியாது. அதே மாதிரிதான் சின்மயி மேடம் அவங்களோட விஷயங்களை எவ்வளவு பெரிய ஆள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும். நம்ம ஃபீல்ட் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிடணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பிரச்சனை கடந்து வந்ததுனால இவங்களை வந்து நம்ம வந்து இந்த வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி பாராட்டுறது நல்ல விஷயம். இவ்வளவு வருஷமா இந்த வாய்ஸ் எங்கடா வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து கேட்கற அளவுக்கு இருக்கு. அதே நேரத்துல அவங்க பாடின பாட்டு நிறைய பாட்டு வந்து நல்ல நல்ல பாட்டுகள்லாம் இருக்கு. அந்த பாட்டுகள் வந்து அவங்க வாய்ஸ் வந்து தனித்துவமான ஒரு வாய்ஸ். ஸோ அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து கம்பேரிசன் வந்து சோசியல் மீடியால கொண்டு வர்றதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயத்த வந்து உருவாக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த விஷயத்த நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேர் ஷார்ட்ஸ்ல இந்த மாதிரி இந்த பாட்டை எடுத்து போட்டு இதுல வந்து யாரோட வெர்ஷன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து ஒரு குவிஸ் மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகரிகமா இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம பாடி முடிச்சிட்டோம், நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இப்படி வந்து கொண்டு வந்தாங்க இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது மேபி சின்மயி மேடமும் மேடமும் வந்து நல்ல ஃப்ரெண்டாவே இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தினால அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ வந்து கிளாஷ் ஆகலாம். அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஏற்படலாம். ஏன் வந்து அவங்கள பாட வச்சீங்க ஸ்டேஜ்ல ஏன் பாட்டன் கூட சில விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம். சோ இந்த மாதிரி வந்து இதே பாட்டை ஒரு பின்னாடி இருக்கிற அந்த கோரஸ் பாடுறவங்க யாராவது ஒருத்தவங்க பாடி இருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது சின்மயி மேடம்க்கு ஆதரவு தர்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்துல பாடின ஒருத்தர் அவங்களுடைய முழு எஃபர்ட்டை வந்து போட்டு கொடுத்ததை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து நோண்டி மற்றவங்களோட கம்பேர் பண்றதுங்கிறது அது நல்லா இருக்காது. இது வந்து நம்ம வீடுகள்ல பெரிய மருமகள் சின்ன மருமகள்ல இருந்து இவங்க சின்ன மாமியார் பெரிய மாமியார் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லி ஆரம்பிச்சு மூத்த பிள்ளை இளைய பிள்ளைன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்பேரிசன் ஓடிக்கிட்டு இருக்கும். கம்பேர் பண்ணும்போது அதுல ஒருத்தவங்களை உயர்த்தி பேசும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொருத்தவங்களோட மனசு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பதிவு மூலமா சொல்றேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல. நமக்கு பிடிச்சவங்கள நம்ம வந்து கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி கொண்டாடும் பட்சத்துல மற்றவங்களோட ஆப்போசிட்ல இருக்கிற எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு, அதையும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அதிகமா வந்து நம்ம பேசும்போது இது அந்த அவங்க பாடகி அவங்க இன்னொருத்தவங்க பாடினாங்களே அவங்களுக்குமே வந்து மனசு வந்து கஷ்டப்படும் அப்படிங்கிறது தான் நான் வந்து யோசிச்சேன். இது மேபி அவங்க கஷ்டம் கூட இல்லாம போல்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பரவாயில்ல இதனால என்ன இருக்கு அப்படின்னு கூட எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் கடந்து வந்திருப்போம். அதனாலதான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன். நம்மளும் வந்து ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளை வந்து எப்ப பார்த்தாலும் டீச்சர் பாராட்டிட்டே இருப்பாங்க, இந்த பிள்ளைக்கு மட்டும் எப்படிதான் இந்த மேக்ஸ் வருதோ நமக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். இவன் மட்டும் எப்படி இந்த மேக்ஸ் எல்லாம் போடுறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணி இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணாவது போட்டனாலதான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அதை பார்த்தாவது காப்பி பண்ணி நம்ம வந்து ஹோம்ஒர்க் முடிச்ச காலம்லாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். ஒருத்தவங்க நல்ல டேலண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி கூட இந்த பாட்டை பாடிருக்கலாம், இந்த மாதிரி கூட இந்த விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒருத்தங்களை வந்து உயர்த்தி பேசுறோங்கும் போது இன்னொருத்தங்களை வந்து நம்ம வந்து இதுதான் இவங்களோட வைங்க அப்படின்னு நம்ம சொல்றதுங்கிறதா அந்த இடத்துலதான் கொஞ்சம் வந்து எனக்கு நெருடலா இருக்கு. இவங்க பாடுனது ரொம்ப நல்லா இருக்கு, மேடம் பாடுனது நல்லா இருக்கு அப்படிங்கும் போது அது ஆரோக்கியமான ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம மதிக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து இவங்களோட அந்த பாட்டை எடுத்துட்டு நீங்க இந்த பாட்டை வைங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்றதை நானே வந்து பார்த்தேன் நிறைய சேனல்ல. ஸோ வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவை வந்து மேம்படுத்தாது.
மனசை வந்து கஷ்டப்படுத்துறதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபியூஸ் தான். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான். சோஷியல் மீடியாங்கனாலே ரொம்ப வந்து தப்பான விஷயங்கள் தான் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி இல்லாம நிறைய நல்ல ஆரோக்கியமான விஷயங்களையும் பரப்புனா நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா டிவி சீரியல்ல இருந்து சினிமால இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலப்படமா ஆயிப்போச்சு, அதுல வந்து ஒரு கரப்ட் ஆயிப்போச்சு. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து சோஷியல் மீடியாவும் வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாருமே பாக்குறாங்க, எல்லா ஏஜ் குரூப் எல்லா பர்சன்ஸும் இதை பாக்குறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து யோசிச்சு பேசுவோம் அப்படிங்கிறதா. சோஷியல் மீடியானா என்ன வேணா பேசலாம் இல்லை, இதை தான் பேசினா நம்ம சமூகம் வந்து நல்லா இருக்கும், ஆரோக்கியமான ஒரு சமூகம் வளர நம்மளும் வந்து உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன கருத்துல ஏதாவது வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்க வந்து டிஸ்லைக் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.